நாங்க அதிகாரப்பூர்வமா தான் எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்குறோமே தவிர இல்லீகலா நாங்க யாருக்கிட்டையும் பணம் வாங்குறது இல்ல. யாருக்கும் நாங்க வஜா பண்றது இல்ல. அப்ப ஒரு 50,000 கோடி 60,000 கோடி. அப்போ இவ்வளவு வக்கனே இவ்வளவு பேசக்கூடிய நீங்க ஆமா உண்டு இல்ல ஏன் உதயநிதி சொல்லல? நாங்க அதுக்கு அதாவது உண்மைக்கு புறம்பான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சரே பேசும்போது அதுக்கு நாங்க பதில் சொன்னா அது கான்ட்ரவர்சியல் ஆயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்லல. பயம் இப்ப மசுடு பயம் எதுக்கு? என்னத்துக்கே பயம்? மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம். எங்களுக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. பேங்க்ல பதுக்கியாச்சா? பேங்க்ல பதுக்கியாச்சா? பேங்க்ல பதுக்குறோம் இல்ல வெளிநாட்டுல கொண்டு போய் பதுக்குறோங்கிறது எல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நாங்க வெளிநாட்டுல கொண்டு பதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே தொழில் ஆளையே பதுக்குறீங்களாமே. இல்ல பணத்தை பதுக்குனா ஓகே, ஆளையே பதுக்கி வச்சிருக்கீங்களா? வெளிநாட்டுல ஓடி ஓடி பதுக்குறாங்களா? பல தொழில்கள் பண்றாங்க அவங்க குடும்பங்கள்ல. அந்த குடும்பத்துல வரக்கூடிய வருவாய்களை வெளிநாடுகள்ல பல்வேறு நாடுகள்ல தொழில் பண்றாங்க. அங்கேயும் கொண்டு பதுக்கல. பல்வேறு நாடுகள்ல தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தொழில்ல முதலீடு பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். இதை தெரியாத முட்டாளுக பூரா ஐயோ துபாயில போட்டுட்டாங்க, சிங்கப்பூர்ல பண்ணி. சிங்கப்பூர்ல கம்பெனி இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர்ல ஒரு தெருவே நம்மளுடைய கனிமொழி மேடத்துக்கு இருக்கு. அங்கேயே 6 வீடு இருக்கு. நான் இப்ப திமுகவுக்கு எங்கதான் கம்பெனி இல்ல, அது இப்ப இல்ல, ஏற்கனவே திமுகவுக்கு எங்கதான் கம்பெனி இல்ல. பரம்பரை சொத்து அது. என்னைக்கு ஐயா பரம்பரை சொத்து அவர் வரும்போது ஒண்ணுமே கிடையாது. கலைஞர் வரும்போது இல்ல ஐயா, கலைஞர் வரும்போது நீங்க எல்லாம் வரும்போது ஆத்தா வயிற்றுல இருந்து பிறக்கும் போது நீங்க எல்லாம் கோடீஸ்வரனா தான் பிறந்தீங்களா? எல்லாமே அப்படித்தான் ஐயா. பிறக்கும் போது எல்லாம் அண்ணா கயிறு கூட இல்லாம தான் பிறப்பான். பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வளர்ந்து தொழில் பண்ணி உழைச்சு சம்பாதிச்சு நீங்க என்ன தேவைன்னாலும் சொல்லுங்க. உழைச்சு சம்பாதிச்சதுதான்